ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா சுண்டவத்த குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நீங்கள் சுண்டவத்தில் சாப்பிடாம தூக்கி போடுறவங்களா இருந்தீங்கன்னா இந்த மாதிரி மெத்தடில் பண்ணி சாப்பிடுங்க. அதோட ஃபுல் சத்தும் உங்களுக்கு கிடைக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ குழம்புக்கு தேவையானதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். 10 to 15 சின்ன வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் பூண்டு ஃபுல்லாக தோல் நீக்கி எடுத்துக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுக்கோங்க. சைட்லேயே குழம்புக்கு தேவையான புளி ஊற வச்சிடலாம். இப்போ ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் 15 சுண்டவத்தில் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். கருகு விட்டுறாம நல்ல எண்ணெயில் வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வதங்கினதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஒரு 10 நிமிஷம் ஆற வச்சிடலாம். ஆறுனதும் இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. இப்போ இந்த சுண்டவத்திலோட குழம்புக்கு தேவையான மசாலாவும் அரைச்சிடலாம். மசாலாவோட பொருட்கள் என்னலாம்னா அரைமுறி தேங்காய், ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி சுண்டவத்தல் பொரிச்ச எண்ணெயில் 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்து பொரிஞ்சதும் நம்ம எடுத்து வச்சிருக்கிற வெங்காயம் பூண்டு சேர்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் சேஞ்ச் ஆகி வர வர நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற ஒரு மீடியம் சைஸ் தக்காளி இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா குழைவாக வெந்து வரணும். அது வர தக்காளியை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளி நல்லா குழைவாக வெந்து வந்ததும் இந்த ஸ்டேஜில் குழம்புக்கு தேவையான மசாலா ஆட் பண்ணலாம். இப்போ 4 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். மசாலா சேர்த்து நல்ல எண்ணெயில் வதக்கி விட்டுக்கலாம். மசாலாவோட ராஸ்மெல் போனதும் இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற புளியை கரைச்சி சேர்த்துக்கலாம். புளி கரைச்சி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்து மூடி வச்சிடலாம். மூடி வச்சு ஒரு கொதி வந்ததும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். மசாலா ஆட் பண்ணி குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்து மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி வச்சிடலாம். இப்போ 2 கொதி வந்ததும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணி குழம்பு மூடி வச்சிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சுண்டவத்த குழம்பு ரெடி ஆயிடுச்சு. என்னோட சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.